இப்போது டெல் அவீவிலே அந்த நிழற்படத்தினை உங்களுக்கு வழங்க முடியுமா என்று தெரியவில்லை. இப்போது நான் அதனை வழங்க முயற்சிக்கிறேன். இதுதான் அது. பாருங்கள், மக்கள் ஒன்று கூடி நாங்கள் சில விடயங்களுக்கு சில நிழற்பட ஆதாரங்களை காண்பித்தால்தான் அது உங்களுக்கு புரியும். இப்போது அந்த மக்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் பிரதமரினுடைய அலுவலகத்தினை அண்மித்த பகுதியிலே தான் அந்த மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது போராட்டத்தினை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக போரை நிறுத்து என்று குறிப்பிட்டுத்தான் அவர்கள் இப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடாத்தி இருக்கிறார்கள். அது இன்னும் சில நிழற்படங்களும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கைகளிலே ஸ்டாப் த வா என்ற ஆங்கில வார்த்தைகள் எழுதி தொடர்ந்து இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல செய்திகளுக்கு செல்ல வேண்டும். தமிழை நன்கு உணர்ந்தவர்களுக்கு தான் புரியும். ஆகவே அதற்கு கண்டிப்பாக ஒரு விரிவாக்கம் தேவை. அதனை நாங்கள் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தினை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போராட்டக்காரர்கள் இப்போது டெல் அவீவிலே என்ன கூறுகிறார்கள் என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகளிலே கேட்கிறோம். டோன்ட் பாம், டாக், குண்டு வீசாதே, பேச்சுவார்த்தையை நடாத்து என்று நாங்கள் அந்த நிழற்படங்களை வழங்கியிருந்தோம் இல்லையா? இப்போது டெல் அவீவிலே பாரிய புரட்சி போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து இடம்பெறுகிறது, இன்றும் இடம்பெறுகிறது வார இறுதி என்பதனால். அவர்கள் சொல்கிறார்கள் என்ன தெரியுமா? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக கலந்து கொண்டிருக்கிறார்கள். டோன்ட் பாம், டாக் என்ற தெளிவான அவர்களுடைய வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எந்த என்லெஸ் வார், முடிவில்லாத போரை முடிவுறுத்து என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். and chanting slogans against Netanyahu. பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக வார்த்தைகளை மட்டுமல்ல ஸ்லோகங்களையும் அவர்கள் தாங்குகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. டெல் அவீவ் நகரத்திலே தான் இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை ஞாபகப்படுத்த வேண்டும். போலீஸ் ஆர் ட்ரைங் டு சைலன்ஸ் அவர் வாய்ஸ். எங்களுடைய குரலை நசுக்குவதற்கு இஸ்ரேல் போலீசார் முயல்கிறார்கள். அலான் லீ கிரீன், the co-director of the Israeli Palestinian grassroots, அதாவது இஸ்ரேல் பலஸ்தீன விழுதுகள் என்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அலான் லீ கிரீன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அந்த தகவலை என்று AFP செய்தி ஸ்தாபனம் சற்று முன்னர் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இன் இஸ்ரேல் அவர்கள் குறிப்பிடுகின்ற வசனங்களை தான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். in Israel there's always a war, so if we are not allowed to demonstrate, we will never be allowed to speak. நாங்கள் இப்போது இதனை தடுக்காவிட்டால் இனி எப்போதைக்கும் எங்களால் பேசுவதற்கு விட மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அதில் போரிலே அந்த போராட்டத்திலே பங்கு பற்றிய இன்னும் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். I am very suspicious of the reasons. I think the main reason is that Bibi, அதாவது Netanyahu, wants to stop his trial, said சிசிலி என்ற 62 வயதுடைய ஒரு போராட்டக்காரர் தெரிவிக்கக்கூடிய தகவலை AFP வெளியிட்டிருக்கிறது சற்று முன்னர். அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனக்கு இந்த காரணங்களை பார்க்கின்ற போது ஒரு விதமான ஒரு தன்மை ஏற்படுகிறது. நான் நினைக்கிறேன் இதனுடைய பிரதான காரணம் அவரினுடைய நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு தான் அவர் இதனை செயற்படுத்துகிறார் என்று என்ன தோன்றுகிறது. நாங்கள் அதனை ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் இந்த போராட்டக்காரர் தெரிவிக்கின்ற கருத்தை. அதாவது இஸ்ரேல் பிரதமருக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? 2023 இந்த பலஸ்தீன மக்களை 70,000க்கும் அதிகமானவர்களை கொன்றொழிப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது தேர்தலை நடாத்த வேண்டும். தேர்தலை நடாத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் போருக்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பின் பிரகாரம் போர்க்கால அரசாங்கமாக அது இயங்கும். இப்போது அந்த போர் முடிந்து விட்டது, சமாதானம் வந்து விட்டது இல்லையா? தாக்குகிறார்கள் தான், அது வேறு விடயம். இருந்தாலும் அடுத்து என்ன செய்யணும்? ஈரான் மீதான போரை அமெரிக்காவையும் வலிந்து அதனுள்ளே இழுத்து விட்டோம் என்றால் இதிலிருந்து கொஞ்ச நாளைக்கு அவகாசத்தை பெற்றுக் கொள்ளலாம். மறுமுனையில் என்ன நடக்கிறது? அமெரிக்கா, அது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக 3 முக்கிய வழக்குகள் சென்று கொண்டிருக்கின்றன. இது உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி விரிவாக ஏற்கனவே வழங்கி இருக்கிறோம். எங்களோட வழமையான நேர்களுக்கு அது தெரியும், பார்க்காத சென்று பாருங்க. அதில் லஞ்சம், கையூட்டு, பரிசு, இந்த பெற்ற இந்த 3 வழக்குகளுக்குமே மிக முக்கியமாக அவர் இப்போது தண்டனைக்குரியவராக அறிவிக்கப்படுகிறார். அதனால் பொது மன்னிப்பை இஸ்ரேல் ஜனாதிபதியிடமிருந்து பெற வேண்டும். அதற்கு சட்டமாதிபர் முனைந்து கொண்டிருக்கிறார். அதற்கும் இந்த போரை நடாத்துகிறார். அதனைத்தான் அந்த போராட்டக்காரர் குறிப்பிடுகிறார் என்பதனை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பான நேர்களாகவே. இப்போது ஈரானிலிருந்து 20:35 GMT நேரத்தின் பிரகாரம், அதாவது 33 நொடிகள் செகண்ட்